தேவனுக்கு மகிமை உண்டாக. அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக் இருந்து மருத்துவர். நம்ம ஏற்கனவே சொன்ன ஆடியோவில் பார்த்த மாதிரி நேரத்தை பற்றி வீணடிக்கிறதை பற்றி பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஆடியோ பேசுகிறோம். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னார், சார் என்னுடைய மனைவி வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, சுமார் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு திருமணமாகி எவ்வளோ நாளுங்க ஆச்சு அப்படின்னு. 5 வருஷம் ஆச்சு சார். 1.5 வருஷம் என்னோட தான் இருந்தா, 1.5 வருஷம் பிரிஞ்சு இது வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இப்போ திடீர்னு அவளுக்கு வந்து வேறு இடத்துல திருமணம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன் சார் இந்த 1.5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க சார்? நீங்கள் வந்து காவல்துறைக்கெல்லாம் போனீங்களா, பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கூப்பிட்டீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சார் நான் வந்து மத்தியானம் வரைக்கும் வேலைக்கு போயிடுவேன், காசு கொண்டு கொடுப்பேன், சொந்த வீடு தான், எங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 5 வருடங்கள் 3 வருடங்கள் அவங்க சேர்ந்திருந்தாலும் திருமணமாகி 5 வருடங்கள் வரை அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த குடும்பத்தில் உள்ள குழப்பங்களுக்கு அஸ்திவாரம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை. எல்லா பெண்களும் குழந்தை இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவாங்க, நான் சொல்ல வரல. சிலவங்க 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, சிலவங்க 7-8 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க, சிலவங்க 1 வருஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கிடையில கன்சீவ் ஆகணும், அவங்க குழந்தை பெறணும், அவங்க கல்யாணக்கான பலன் என்ன அப்படிங்கிறது அதுதான் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தி அதன் மூலம் பிறக்கின்ற ஒரு குழந்தைக்காக அவங்க வெயிட் பண்ண நிறைய பேர் தயாரா இல்லை, பொறுமை இல்லை. அது ஆணும் பெண்ணா இருக்கட்டும், யாருக்கு குறைபாடு அப்படிங்கிறது நீங்க கண்டறியதுக்கே சில மாதங்கள் வருடங்கள் கூட ஆகலாம். முறையான நீங்க வைத்தியர்கள்ட்ட போய் உங்களுக்கு யாருக்கு குறைபாடு இருக்கு, அந்த குறை என்ன அப்படின்னு சரி பண்ணணும். இதெல்லாம் நான் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, சராசரி மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தன்னுடைய வாழ்க்கையிலே நேரத்தை வீணடிச்சு மதுபான பழக்கத்திற்கு அடிமையாகி திருமணத்துக்கு முன்னால பல பெண்களுடன் சகவாசம் இருந்த ஆண்களாக இருந்தால் குழந்தை இல்லாததற்கு முழுக்க காரணம் அந்த ஆண்களாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல நமக்கு இருக்கப்பட்ட எல்லா தாது பலங்கள், ஆண்மை பலங்கள் எல்லாத்தையுமே வந்து பல பெண்களோட அர்ப்பணிச்சுட்டு நம்ம உடம்புல உள்ள நாடி நரம்புல அந்து குழந்தையை இல்லாத ஒரு விஷயங்கள் நமக்கு வரும்போது தான் தெரியும் நம்ம எந்த விதத்துல தவறா நடந்திருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு. இதை வந்து கல்யாணம் பண்ற பெண்கள்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. இப்ப அந்த பெண்கள் வந்து டக்குனு இப்போ உள்ள பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளுடைய கணவன் வந்து ஆண்மை விஷயத்துல எப்படிப்பட்டவர். அந்தரங்கத்தில் நீங்க நடந்திருக்க முறை கூட சில இடத்துல நல்லா இருந்திருக்கலாம், சாட்டிஸ்ஃபையா. அப்படி இருந்தா கூட கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு நல்லபடியா போகும். ஏன்னா உடல்ல வேற ஏதோ குறைபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த அந்தரங்க வாழ்க்கையும் சரியா இல்லை, சாட்டிஸ்ஃபை இல்லாத போது தான் உங்களுக்கு சந்தேகம் வரும், இவன் வந்து முழுக்க தவறான பாதையில் நடந்த ஒரு பையன், இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி பெண்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கலாம், கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்கலாம், சரியான மாதவிடாய் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க திருமணம் செய்து வச்சிருவாங்க, திருமணத்துக்கு அப்புறம் சரியாயிரும் சொல்லி சில மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க, பரிந்துரையின் பேரையில் கண்டிப்பாக சரி பண்ண முடியும்னு சொல்லி அவங்களும் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதன் பேரில் அது நடந்திருக்கும், அதை நான் தவறாக சொல்லலை. ஆனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து குறுகிய காலத்திலேயே உங்கள் உடம்பை செக் பண்ணி அதுக்கான ஒரு வைத்தியத்தை பார்த்து மருத்துவம் எடுத்து அந்த டிராவலில் போனீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும், நம்பிக்கை இருக்கும், நமக்கு குழந்தை பிறணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும், உங்களுடைய பிரிவினை இல்லாமல் இருந்திருக்கும். வீட்டில் சண்டை வர்றதுக்கு காரணமே பணம் தான், வேலைக்கு போல தான் அப்படின்லாம் சொல்ல வரல. அதெல்லாம் 2ஆம் பட்சம். எத்தனையோ குடும்பங்களில் வருமானம் கம்மியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்க, வாரத்துக்கு 2 நாள் வேலை பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதனால வேலையும் பணமும் ஒரு பிரிவினைக்கு காரணம்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் நடந்திருக்க நடை, போகிற விதங்கள், கணவன் மனைவி இருக்கிறப்பட்ட அந்த ஈர்ப்பு சந்தோஷம் தான் முக்கியம். விட்டு கொடுத்து வாழ்றது, பெருந்தன்மையாக இருக்கிறது, ஒருத்தர் வந்து தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் சண்டை போடாமல் இருக்கிறது, நீ பெரியவனா நான் பெரியவனா இல்லாமல் இருக்கிறது, ஈகோ இல்லாமல் இருக்கிறது, இதை நீங்கள் வந்து நல்லபடியாக பார்த்துருக்கணும். திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால உங்களை வந்து நீங்க அதுக்கான ஆள்களாக நல்லா செக் பண்ணிட்டு திருமணம் பண்ணுங்க. ஆண்மை குறை உள்ளவங்களா இருந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு, பலவீனமா நம்ம இருக்கோம், இது சரியில்லை, அந்தரங்கத்தில் நம்மளால தோத்துருவோம் அப்படின்னு இருந்தா முழுக்க திருமணம் செய்யாதீங்க. உங்களுடைய குறைபாடை முற்றிலும் சேருங்க. குறைபாடை முற்றிலும் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு தகுதியான ஆள் தான் அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லுங்க, இப்ப பொண்ணு பாருங்க அப்படின்னு.
அதே மாதிரி பொண்ணுட்டுக்காரர்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய பொண்ணுக்கு குழந்தை பிறான எல்லா தகுதியும் இருக்கான்னு பார்த்துட்டு திருமணம் செய்து கொடுங்க. ஏஜ் அட்டன் பண்ணாத பெண்ணை திருமணம் செய்து கொடுத்து அதுக்கப்புறம் பிரச்சனை வந்த எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் மிகப்பெரிய தப்பான ஒரு விஷயம். நிறைய ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அடுத்த ஆடியோவில் நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், கற்பப்பையே இல்லாமல் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் அதை அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற விஷயம் மூலம் புதிதாக திருமணம் செய்யப்பட்ட ஆண்கள் வர்க்கத்துக்காக சொல்கிறேன், குறைபாடு இருந்தாச்சுன்னா முற்றிலும் அந்த குறைபாடை தீர்க்கிறதுக்கு நீங்கள் அருகாமையில் உள்ள வைத்திய மருத்துவரை தேடி சென்று பார்த்து குறைபாடை நேரிலேயோ தொலைபேசி வாயிலாக சொல்லி மருத்துவம் எடுத்து உங்கள் குறைபாடை சரிவர நிவர்த்தி செய்த பிறகு திருமணம் செய்யுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் எல்லோரும் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துருப்பாங்க. ஏன்னா அந்தரங்க விஷயத்தை பகிர்றது நண்பர்களுக்கு மட்டும்தான் தவிர குடும்பத்தில் கிடையாது. குடும்பத்தில் பயந்தாலும் இருக்காங்க. அதை நான் இன்னொரு ஆடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பயனுள்ள தகவலாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.